வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 18ஆம் தேதிக்கான டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 17/9/2024க்கான டியரோட ஒரு மணி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 00959 இதுதான் ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் 169 கொடுத்தோம். ஸோ இதில் நமக்கு 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டுலேயுமே. ஸோ அது பாக்ஸ் போட்டால் நமக்கு 2 நம்பர் வரும், 6 நம்பர் வரும். அது 2 நம்பர் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி வேறு நம்பர் பாஸ் ஆகலை. ஓகே, ஆல் போர்டில் நமக்கு அதாவது 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்ட்லேயும் அதே தான், 8 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்திங்கன்னா 8, 2, 3 இந்த 3 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 0660 0440 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 238406 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 17/9/2024க்கான ரிசல்ட்டு 129053 053 ரிசல்ட்டு, 3 டிஜிட் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா பி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், அது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி நமக்கு ஏஎம்சியும் பாஸே ஆகலை. அதுக்கப்புறம் கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி. அது 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4 அதுக்கப்புறம் 9, சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 4. ஸோ டோட்டலாக நமக்கு 8, 9, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 4884 8338 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 701198 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் டியரோட 6 மணி கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 09193 இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு. 193 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 9 வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 2 அதுக்கப்புறம் 9 வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 9 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 2 அதுக்கப்புறம் 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 2, 6, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2882 இல்லைனா 4004 வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 409 இல்லைன்னா 426 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங்கு. 6 மணிக்கான கெஸ்ஸிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 17/9/2024க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 22575 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 7 பாஸு, சி போர்ட்லேயுமே 7 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அதாவது 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் 7, 8, 6 கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 8, 7. ஓகே, நம்ம ரிசல்ட்டு 575. ஸோ நமக்கு பி போர்டில் 7 பாஸு, பிக்கு பதிலாக சீன் போட்டேன். ஓகே, பி போர்டில் 7 பாஸு, நமக்கு பி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 8 வரலாம், இல்லை 0 வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0 இல்லைன்னா 8 வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 இல்லைன்னா நமக்கு 9 வர வாய்ப்பு இருக்குது.
சி போர்டில் 0 இல்லைன்னா 9 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 0, 8, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்க நம்பர்ஸு. அதே மாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங்கில் 6 கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. டபுள் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 8, 8, 6, 6, 8 அப்படி இல்லைன்னா 8, 0 மேபி வாய்ப்பு இருக்குது. 80, 08 வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 88, 6 இல்லைன்னா 008 வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி வருதுன்றது பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான 8 மணிக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.